புதுசாக ஒரு ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த பிஸ்னஸ்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாங்கிற விஷயத்த கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஒரு புது ஆண்டர்ப்ரனரை உருவாக்கக்கூடிய எண்ணத்தில் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் தேவி இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர். நான் உங்கள் சுற்று. நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பிஸ்னஸில் உங்களுக்கு மிகவும் முக்கியமான முதல் மூலப்பொருள் நம்மளுடைய கடலை விதை. ஒரு ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல் கடலை, எள்ளு, தேங்காய், இந்த மாதிரி பல மூலப்பொருட்கள் உங்களால் பயன்படுத்த முடியுங்க. இப்போ இந்த வீடியோக்காக நாம் எடுத்திருக்கக்கூடிய விதை பார்த்துட்டிங்கன்னா கடலை. அதே மாதிரி நம்மளுடைய 20 கிலோ மரச்செக்கு இயந்திரத்தில் எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம ஒரு மந்த்துக்கு ஏர்ன் பண்ணலாங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1 கிலோ கடலையினுடைய விலை 80 ரூபாய் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 20 கிலோ மரச்செக்கு இயந்திரத்தில் நம்மளால் 1 மணி நேரத்துக்கு 20 கிலோ ரா மெட்டீரியல் போட முடியுங்க. 1 கிலோ கடலையினுடைய விலை 80 ரூபாய் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ரா மெட்டீரியல் காஸ்ட் 1600 ருபீஸ். அடுத்தது நம்ம இந்த இயந்திரத்தில் ஒரு நாளைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய லேபர், ஒரு ஆளுனுடைய கூலி பார்த்துட்டிங்கன்னா 500 ரூபாய்ன்னு வச்சுட்டோம்னா ஒரு நாளைக்கு நம்ம 10 லாட் நம்ம ஓட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு லாட்டுக்கு 50 ரூபா நம்ம லேபருக்காக நம்ம செலவு பண்ணணும். எலக்ட்ரிசிட்டி நம்மளுடைய தேவி இண்டஸ்ட்ரீஸ் இயந்திரத்தில் ஹைலி எஃபிஷியன்சி எனர்ஜி எஃபிஷியன்ஸ் மோட்டர் பயன்படுத்துகிறனால நம்ம இயந்திரத்தில் 1 மணி நேரத்திற்கு 2 யூனிட்டுக்கும் கம்மியாக, ஒரு எடுத்துக்காட்டுக்கு 1.5 யூனிட் 1 யூனிட் இந்த மாதிரி தான் 1 மணி நேரத்துக்கு பவர் கன்சப்ஷன் நடக்குங்க. இருந்தாலும் நம்ம கால்குலேஷனுக்காக 2 யூனிட் அப்படிங்கிற பவர் கன்சப்ஷன் நம்ம எடுத்துக்கிறோங்க. ஒரு யூனிட்னுடைய விலை தமிழக அரசாங்கம் படி இண்டஸ்ட்ரியல் கரண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 7 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நாம் அடிஷ்னலாக ஒரு 3 ரூபாய்னு வச்சுட்டோம்னாலும் 10 ரூபா ஒரு யூனிட்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாங்க. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 20 ரூபா உங்களுக்கு ஒரு இயந்திரத்தில் தேவைப்படுங்க. அடுத்தது பாட்லிங். நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆயிலை பாட்டில் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண வேண்டியது இருக்குங்க. இதே நம்ம 20 கிலோ இயந்திரம் எடுத்துட்டிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 8 லிட்டர் எண்ணெய் நம்ம தயாரித்து 8 பாட்டிலில் கொடுக்கறனால ஒரு பாட்டிலினுடைய விலை 10 ரூபாய் நம்ம கணக்கு வச்சுட்டோம்னா 8 பாட்டிலுக்கு நம்ம 80 ரூபாய் நம்ம கணக்கு எடுத்துக்கிறோங்க. நம்ம இருக்கக்கூடிய இடம், ஒரு மாதத்திற்கான ரெண்ட் 5000 ரூபாய்ன்னு நம்ம வச்சோம்னா 25 நாளில் நம்ம அதை பிரித்தோம்னா ஒரு லாட்டுக்கு உங்களுக்கு 17 ரூபாய் கணக்கு வருதுங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் டோட்டல் பண்ணினீங்கன்னா 1767 ரூபா ஒரு லாட்டுக்கான உங்களுடைய முதலீடு, ரா மெட்டீரியலுக்கான முதலீடு, லேபர், ரெண்ட், இது போக மெயின்டெனன்ஸ்க்கு உங்களுக்கு 1 கிலோவுக்கு 20 ரூபாய் நீங்கள் வச்சுட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒரு லாட்டுக்கு 1787 ரூபா உங்களுடைய முதலீடாக இருக்க போகுதுங்க. அடுத்தது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆயில்ஸ். நம்ம இயந்திரத்தில் 1 மணி நேரத்துக்கு 8 லிட்டர் எண்ணெய் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறது முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ 1 லிட்டர் எண்ணெயினுடைய விலை நீங்கள் 250 ரூபாய், அதாவது மார்க்கெட் விலை இன்னைக்கு கோவை மாவட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 320 ரூபா 350 ரூபாய்க்கு வித்துட்ருக்காங்க. இதே நம்ம 250 ரூபாய், ஏன்னா நம்ம கடலினுடைய விலை கம்மியாக கால்குலேட் பண்ணியிருக்கிறனால 250 ரூபாய் நம்ம எடுத்துட்டோம்னாலுமே உங்களுக்கு 8 லிட்டர் எண்ணெய்க்கு கிட்டத்தட்ட 2000 ரூபாய் ஒரு லாட்டுக்கு ஆயிலில் இருந்து மட்டும் வரக்கூடிய இன்கம் இருக்குங்க. அடுத்தது நீங்கள் விற்கக்கூடிய புண்ணாக்கு, கடலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ரெசிடியூல்ஸ் தான் புண்ணாக்கு. இந்த புண்ணாக்கை நம்ம மார்க்கெட்டில் மாட்டு தீவனத்துக்காகவும் கோழி தீவனம் இந்த மாதிரி பல விவசாய தேவைக்காக நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த புண்ணாக்கினுடைய விலை மார்க்கெட் ரேட் பார்த்துட்டீங்கன்னா 65 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு. இதை நம்ம அதே மாதிரி கம்மியான விலையை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 1 கிலோ புண்ணாக்கினுடைய விலை 30 ரூபாய் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 260 ரூபாய் அப்படிங்கிற விலைக்கு நம்ம சேல் பண்ண முடியுங்க. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் உங்களுடைய டோட்டல் இன்கம் இது எல்லாத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணினீங்கன்னா 1 மணி நேரத்தில் நம்ம இயந்திரத்திலேருந்து உங்களுக்கு சாலிடாக 600 ரூபாய் ப்ராஃபிட் மட்டும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுங்க. இதே நீங்கள் ஒரு மாதத்திற்கு இதே ப்ராஃபிட்டை நீங்கள் ஒரு நாளைக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா 10 லாட் ஒரு நாளைக்கு நீங்கள் ஓடும் பட்சத்தில் நீங்கள் 5933 ரூபா நம்ம இயந்திரத்துலேருந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதே நீங்கள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்திற்கு 1,47,500 ரூபா வரைக்கும் நம்மளால் இந்த இயந்திரத்தில் மினிமம் ப்ராஃபிட்டாக நம்ம இந்த இயந்திரத்தில் ஏர்ன் பண்ண முடியுங்க. இது எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயங்கள். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கக்கூடிய இயந்திரம் ஒரு சரியான நிறுவனத்திலிருந்து வாங்கியிருக்கீங்களா,
லோ மெயின்டெனன்ஸ் கொடுக்கக்கூடிய இயந்திரமா நீங்க பார்க்க வேண்டியது இருக்குங்க. அதே மாதிரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆயில், ஒரு நாளைக்கு 80 லிட்டர் எண்ணெய் நம்மளால ஈஸியாக இந்த இயந்திரத்தில் உற்பத்தி செய்ய முடியும். அந்த ஆயிலை நம்ம விற்பனை செஞ்சிருக்கோமா, விற்பனை செய்யறதுக்காக நம்ம என்னென்னலாம் முயற்சி பண்ணியிருக்கோம், அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னலாம் இருக்குங்கிறத நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஈஸியா நம்ம ஒரு இயந்திரத்தை வச்சு ஒரு மாசத்துக்கு 1,50,000 ரூபாய் வரைக்கும் மினிமமா நம்ம ஏர்ன் பண்ணி எடுக்க முடியுங்க. இந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸ் எல்லாமே முற்றிலும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம கொடுத்துருக்கோங்க. இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சார்ட்டை நான் சைட்ல ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், அதே மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல் காஸ்ட் என்ன, ஆயில் என்ன காஸ்ட்டுக்கு சேல் பண்றாங்க, உங்களுடைய ரெண்டல் என்ன அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்போம். அந்த ஃபார்ம் நீங்க ஃபில்அப் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஏரியால நீங்க விற்பனை செய்யும் போது உங்களால ஒரு மாசத்திற்கு உங்க ஏரியால எவ்வளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியுங்கிறத இந்த சார்ட் உங்களுக்கு கிளியரா ஹெல்ப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேலும் இது போல வீடியோஸ் நீங்க பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புது புது தொழில் முனைவோர்களை உருவாக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தேவி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவை நாங்கள் விரும்பி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ.